சிக்கன் செய்கிறது எப்படின்னு பாருங்கலாம். சூப்பராக இருக்கும். 8 கிலோ சிக்கனு இப்போ கொட்ட போகிறாங்க. தண்ணி எதுவுமே பண்ணிட மாட்டேன். ஒரு வெங்காயம் கூட விட்டுற மாட்டேன். எது நின்று இருக்கா? அப்புறம் அப்படியே வேறு வேற மாதிரி தொடங்கிடா. இன்னும் ஒரு கிண்டு கிண்டிருப்பியா சார்? வேணாம் சார். எப்படி பாருக்கு வாசனை? நல்லா இல்லை. நல்லா இவர் தான் இப்போ நியூ மாஸ்டர் வந்திருக்காரு. இவர் வந்து ஒன்லி கிண்டுறதுக்கு மட்டும்தான். எப்படி கிண்டுறாரு பாருங்க. இவர் கிண்டில் குண்டானே கவுந்துட மாட்டேங்குது. இப்போ கறி வந்து தூக்கிட்டு வராங்க. கறி 8 கிலோ கறி இப்போ தூக்கிட்டு வராங்க. இப்போ வந்து கறியை கொட்ட போகிறாங்க. இப்போ வந்து கறி போட போகிறாங்க. பார்த்துங்க. அங்கெல்லாம் வராது. வணக்கம் பாவா நியூ மாஸ்டர். இவர் கிண்டில் குண்டானே கவுந்துட மாட்டேன். பார்த்துங்க. பார்த்து போடுமா, மேலே தெரிய போகுது. இப்போயே எடுத்து சாப்பிட்ருவாங்க எடுக்க. அந்த அளவு வாசனையாக இருக்கு. குச்சி தள்ளிவிடுமா கண்ணே, குச்சி தள்ளிவிடு. நல்லா கிண்டுப்பா. அந்த இது நல்லா சாம்பார் இது வெளியே வர மாதிரி. இப்போ வந்து பெரிய மாஸ்டர் வருவார். இப்போ இப்படி மாஸ்டர் எப்படி கிண்டுறாரு, சூப்பராக கிண்டுறாரு. பாப்பா எல்லாம் காய வச்சாதுல ஏதோ கடந்து போட்டார். அவ்வளோதான். இப்போ பிரியாணி லாஸ்ட்டாக வரும்போது பார்த்துக்கலாம் எப்படின்னு. இப்போ வந்து உப்பு தேவையான உப்பு போட்டுக்கணும். இவர் தான் அந்த மாஸ்டர். சரி, நான் வந்து சேர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போடலாம். இங்கே நீ பாய் போட்டு உட்காந்துடலாம். நீ ஆய் போவா, இங்கே பாய் போட்டு நாங்கள் போடுறோம். எப்படி கொதிக்குது பாருங்க. வாசனையே அப்படியே கும்முன்னு இருக்குது. இந்த லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா இப்போயே ஒரு கறி கடிச்சிடலாம் மாட்டேங்குது. அந்த அளவுக்கு சுவையாக வாசனையாக இருக்குது. இவர் தான் வந்து கூட்டமாட வேலை செய்கிறவங்க. ஆமாம் ஆமாம். இல்லை வாங்கிட்டு வரலாம். இல்லை இங்கே இருக்க வாங்கிட்டு வைக்கலாம். இன்னும் நீங்கள் கிட்டத்துக்கு 3 மணி நேரம் ஆகும். ஆனா இது இப்போ தயிர் ஊற்றுறதுக்கு ஒரு மாஸ்டர். அவர் மாஸ்டர் மேலே ஊற்றுறாட்டுக்கு பார்த்துங்க. அந்த அளவுக்கு பிதுக்குறாங்க. கிண்டுங்க மாஸ்டர் நல்லா.